மழையில் நனைந்தவள் பாத்ரூமிற்குள் சென்று குளித்துவிட்டு ஒரு துண்டை மட்டும் கட்டிக்கொண்டு பாத்ரூமை விட்டு வெளியே வந்த மதிவதனி என்றும் இல்லாமல் இன்று கபோர்டை திறந்து என்ன உடை அணிவது என்று தேடி அழகான ஒரு நீல வண்ண புடவையை எடுத்து கட்டிக்கொண்டாள். அதற்கு மேட்சாக நகைகளையும் அணிந்து வெகு மாதங்களுக்கு பிறகு தன் உருவத்தை கண்ணாடியில் பார்த்தவள் திகைத்தே போனாள். அப்பப்பா, எவ்வளவு மாற்றம் தன் உருவத்தில்! தனிமை ஒரு மனுஷனை இந்த அளவுக்கு மாத்துமா என்று மனசுல நினைச்சபடி அறையை விட்டு வெளியே வந்தா. அவ அதையெல்லாம் பண்றத கார்வேந்தன் தன் அறையில இருந்தபடி கேமரா வழியா பார்த்துட்டு தான் இருந்தான். அவன் மதிவதனியின் பாத்ரூம்ல மட்டும்தான் கேமரா வைக்கவில்லையே தவிர மற்றபடி ஒவ்வொரு அடிக்கும் கேமராவை தான் வச்சிருந்தான். இதை எதுவுமே தெரியாத மதிவதனி புன்னகையோட தேவதை போல அலங்கரிச்சுட்டு வெளியில வந்து நின்னான். அவள் அழகு தேவதையா ஜொலிப்பத கண்கள் பளிச்சிட கண்டான் மாரவேந்தன். அதுல அவளுடைய முகசிவப்பு அவ்வளவு அழகா இருந்தது. அவ வந்து சோஃபாவில் உட்கார்ந்ததும், இந்த காலத்து பொண்ணுங்க வெட்கத்துல சிவக்கிறத இப்பதான் நான் முதல் தடவை பார்க்கறேன் என்று ரசனையுடன் அவன் சொன்னதை கேட்டவ, ஆமா, நீங்க யாரு? இந்த குடும்பத்துக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டாள். அந்த கேள்வியில ஒரு வினாடி தயங்கின மாறன், தான் இந்த குடும்பத்து வாரிசுன்னு தெரிஞ்சா தான்கிட்ட இவ பேச மாட்டாளோ அப்படின்னு நினைச்சவன், நான் இங்க அரண்மனையில வேலை செய்யறேன், என் குடும்பத்தாரும் இங்கதான் வேலை செய்யறாங்க என்றான். ஆமா, நீங்க இங்க என்ன பண்றீங்க என்று திரும்ப கேட்டான் மாறன். தன்னை பத்தின விவரம் சொன்னா இவன் தன்னோட பேச மாட்டான், விலகிடுவான், என்ன பண்றது? இப்பதான் பல மாசத்துக்கு அப்புறம் ஒரு மனுஷன் தான் கூட பேசுற சந்தர்ப்பமே கிடைச்சிருக்கு. நாம மட்டும் ஒரு உண்மையை சொல்லி இவன் விலகிட்டா நாம மறுபடியும் மரம் செடி கொடி கிட்ட தான் பேசணும் அப்படின்னு நினைச்சவ, அது அது வந்து நானும் இந்த அரண்மனையில் தான் வேலை செய்யறேன் என்றாள். ஓ, அப்படியா? ஆமா, உங்க கழுத்துல தாலி இருக்கே, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? உங்க புருஷன் எங்க? அவரும் இங்கதான் வேலை செய்யறாரா? அவர் பேர் என்ன என்று அடுத்தடுத்த கேள்விகளை கேட்டதும் ஒரு வினாடி திகைச்சு போய் விழிச்ச மதிவதனி, ஆமாமா, என் புருஷனும் இங்கதான் வேலை செய்யறாரு, பேரு கருப்பண்ணசாமி என்றாள். கருப்பண்ணசாமியா? இதென்ன பேர் வித்தியாசமா இருக்கே, புதுசா வேலைக்கு சேர்ந்திருப்பான் போல இருக்கு என்று மனசுல நினைச்சான் மாறன். ஆமா, விடிஞ்ச தீபாவளி, இன்னும் உங்க புருஷன் வரலையா? எங்க போயிருக்காரு என்று கேட்டதும் மதிவதனி மீண்டும் திகச்சு விழிச்சா. ஓ, நாளைக்கு தீபாவளியா என்று ஆச்சரியத்தோட கேட்டா. அவ கேட்டதுல இப்ப மாறன் அதிர்ந்து போனான். பிறகு வீட்டை சுற்றியும் தன் பார்வையை செலுத்தினான். என்னது, இங்கிருந்த கடிகாரம், கேலண்டர், டிவி எல்லாம் எங்க போச்சு என்று யோசிச்சவன் மதிவதனியை பார்த்து, ஆமா, நீங்க இங்கதான் உங்க புருஷனோட தங்கியிருக்கீங்களா? அவர் இப்ப எங்க போயிருக்காரு, எப்போ வருவாரு என்று மறுபடியும் அதே கேள்வியை கேட்டான். அது வந்து அவர் அரண்மனை வேலை விஷயமா தான் வெளில போயிருக்காரு, நாளைக்கு வந்துடுவாரு என்று சொல்லி சமாளிச்சா. அப்போ மாறனுடைய அலைபேசி ஒலிக்க அதை எடுத்து பேசினான். மா, நான் இங்கதாமா இருக்கேன், தோ வந்துடுறேன் என்று சொன்னபடி போனை வச்சுட்டு மதிவதனி கிட்ட திரும்பி, என் அம்மா கூப்பிடுறாங்க, ஏதோ அவசர வேலை இருக்கான், நான் போயிட்டு அப்புறமா வரேன் என்ன என்று சொல்லிட்டு கிளம்பினான். அவன் போனதும் மறுபடியும் தனிமையில வானா மதிவதனி. என்னமோ இன்னைக்கு வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி ஒரு உணர்வு. அப்படியே வெறிச்சபடி உட்காண்டிருந்தவகிட்ட காலை உணவை கொண்டு வந்து நீட்டினா அந்த வாய் பேச முடியாத பாட்டி. எனக்கு ஒன்றும் இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு ஜாடியில சொல்லிட்டு மறுபடியும் தன் அறையில வந்து படுத்துக்கிட்டா மதிவதனி. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டே தான் இருந்தான் கார்வேந்தன். அவன் கோவத்துல கூண்டு புலி மாதிரி அறையில அங்கும் இங்கும் நடந்துகிட்டு இருந்தான். இதை அவன் எதிர்பார்க்கவே இல்லையே. இப்போ என்ன பண்றது? தன் தம்பியை கூப்பிட்டு கண்டிக்கலாமா அப்படின்னு கூட நினைச்சான். ஆனா அதை இப்ப செஞ்சா கடவுளா தன்னை நினைக்கிற தன்னோட தம்பி தன்னை தப்பா நினைக்கிறபடி ஆயிடுமே. மாறன் அழகில கார்வேந்தனை விட பல மடங்கு உயர்ந்தவனாயிற்றே. ஏற்கனவே மதிவதனிக்கு கருப்பு நிறனாலே பிடிக்காது. இப்ப இவன் வேற இடையில வந்து மதிவதனியோட மனசுல இடம் பிடிச்சிருவானோன்னு பயந்தான். அவன் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும் போதே கதவை தட்டிக்கிட்டு உள்ள வந்தா இளமதி. தன் அக்காவை பார்த்ததும் ஒரு வினாடி திகைச்சு போனான். உள்ள வந்தவ திரையில மதிவதனிய பார்த்துட்டு ஆத்திரம் கொண்டா. என்னடா இவ, நம்ம இவ்வளவு தனியா விட்டு தண்டிக்கிறோம், இவ மனநிலையில ஒரு மாற்றம் இல்லையே, இவ என்ன மனுஷிதானா இல்ல ராட்சசியா என்று கத்தினாள்.
ஆனால் அவனோ அவன் மனசுல, ஆமா அவள் ராட்சசி, என் அழகிய ராட்சசின்னு நினைச்சான். தனிமையில இருந்தாலும் இயற்கையோட பேசிட்டு நிக்கிறா. தன்னை அவள் தனிமையா நிறுத்தி கொண்டதே இல்லை. இப்போ மாறன் கிட்டையும் பேச ஆரம்பிச்சிருக்கா. கடந்த 6 மாசமும் இவளை தனியா விட்டதே வேஸ்ட்னு தெரிஞ்சா அக்கா இளமதி பேயாட்டம் ஆடுவாளே என்று நினைச்சவனுக்கு உள்ளுக்குள்ள ஒரு நிம்மதி பெருமூச்சு வந்தது. நல்ல வேலை, மதிவதனி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாறன் வேந்தன் கிட்ட பேசிட்டு இருந்தானே, அப்ப வரல. ஆமா, அந்த கிருஷ்ணா எங்க என்று கேட்ட இளமதி கிட்ட, அவனை ரொம்ப நாளா நம்ம கஸ்டடியில வைக்க முடியாதுக்கா, அவனை வெளில விட்டு விஷ்ணுவை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கேன் என்றான். என்னமோ பண்ணு போ, ஒரு திட்டமும் வேலை செய்யல என்று எரிஞ்சு விழுந்தபடி அங்கிருந்து வெளியே போனான் இளமதி. அவள் போனதும் காலை உடற்பயிற்சியை முடிச்சவன் அலுவலகத்திற்கு கிளம்பினான். போற வழியெல்லாம் தான் அக்காவை பத்தியே யோசிச்சுட்டு இருந்தான். விஷ்ணு காரை ஓட்டினபடியே கார்வேந்தனை சைடு மிரர்ல பார்த்தான். ஏதோ ஒரு விஷயம் கார்வேந்தனை ரொம்பவுமே பாதிச்சிருக்கிறது. அதை உணர்ந்தான் விஷ்ணு. எப்படியாவது அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சான். அவனுடைய அக்கா இளமதி பத்தி விஷ்ணுவுக்கு நல்லாவே தெரியும். இளமதி கார்வேந்தனை விட 20 வயசு மூத்தவ. இளமதிக்கு கல்யாணம் ஆகும்போதுதான் கார்வேந்தனே பிறந்தான். இளமதியும் அவள் கணவன் அருட்செல்வமும் மன ஒத்த தம்பதியாக வாழ்ந்தாங்க. கார்வேந்தனுக்கு 8 வயது ஆகும்போதுதான் இளமதி கருவுற்றா. கிட்டத்தட்ட 8 வருஷம் குழந்தை இல்லாம தவிச்சப்போ தன் தம்பி கார்வேந்தனை தங்கள் மகனா ஏத்துக்கிட்டு இளமதியும் அருட்செல்வமும் கார்வேந்தனை தங்களோடையே வச்சுக்கிட்டாங்க. இப்போ கார்வேந்தன் தங்கி இருக்கிற அந்த பங்களா அருட்செல்வத்துடையது. தன் மகளுக்கு குழந்தை பிறக்காத காரணத்தினால பல ஆண்டுகளுக்கு பிறகு தங்களுக்கு பிறந்த ஆண் வாரிச கார்வேந்தனை தங்கள் மகளுக்கு தத்து கொடுத்தாங்க யாழ்னியும் முகிழ்வேந்தனும். அன்றைய நாள் முதல் தன் அக்கா மாமா வீட்டில் அன்பாக வளர்ந்தவன் தான் கார்வேந்தன். அதுக்கப்புறம் 8 வருஷம் கழிச்சுதான் இளமதி கருவுற்றா. அது அருட்செல்வம் ரொம்ப கோலாகலமா கொண்டாடினாரு. அவருமே நல்ல பாரம்பரியமான குடும்பத்தை சேர்ந்தவதான். தங்களுக்குன்னு தனி தீவு, தனி அரண்மனை, தனி தொழில்னு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே நடத்தி கொண்டிருந்தவருக்கு பல ஆண்டுகளா ஒரு வாரிசு கூடயே இல்லை அப்படின்னு தவிச்சவரு கார்வேந்தனை தன் சொந்த மகனா ஏத்துக்கிட்ட வளர்த்தினாரு. அவனை அன்பா நடத்தினாரு. இளமதி 8 வருஷம் கழிச்சு கருவுற்றதும் குடும்பத்துல இருக்கிற அனைவருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த சந்தோஷத்தை கொண்டாட தன் மனைவி இளமதியை தேடி தன் அலுவலகத்திலிருந்து ஓடி வந்தாரு அருட்செல்வன். இளமதி, இளமதி, இலா என்று ஆசையுடன் அழைத்தவர் தன் மனைவியை தூக்கி தட்டாமாலை சுற்றினாரு. இலா, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நம்ம கிட்ட எவ்வளவு பணம் இருந்தும் அதை அனுபவிக்க ஒரு குழந்தை இல்லையேன்னு எவ்வளவு ஏங்கி தவிச்சிருப்பேன் தெரியுமா? நம் தீவுல உள்ள மக்கள் எல்லாரும் அவங்கவுங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தா அதை எடுத்துட்டு வந்து என் கையில கொடுத்து அந்த குழந்தைக்கு பேர் வைக்க சொல்லும் போது எவ்வளவு தடவை குறுகி நின்றுருப்பேன் தெரியுமா? இன்னைக்கு தான் நான் தலை நிமிர்ந்து நின்றுருக்கேன் இளமதி. அதுக்கு காரணம் நீ. உனக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன், ரொம்ப நன்றி என்றார் மனதார. ஆனா இளமதி முகத்துல துளி கூட சந்தோஷமே இல்லை. அதை கண்டு திகைப்படைஞ்ச அருட்செல்வம், என்னாச்சு இலா என்று கேட்டதும் தான் தாமதம். அவர் மார்பிள சாஞ்சு குலுங்கி குலுங்கி அழுதா. ஹே, என்னாச்சு என்னாச்சு என்று பதறியவர்கிட்ட, இந்த குழந்தை பிறந்ததும் நம்ம கார்வேந்தனை நீங்க வெறுத்துடுவீங்களா? அவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவீங்களா என்று அழுகை குரலோடு கேட்டதும் இளமதியின் மனநிலை அவருக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. ஹே இலா, நமக்கு இப்ப பிறக்க போறது 2வது குழந்தை தான். நம்ம முதல் குழந்தை என்னைக்குமே கார்வேந்தன் தான். 2வது குழந்தை பிறந்தா முதல் குழந்தைய பெத்தவங்க வெறுத்துடுவாங்களா என்ன? என்ன இலா இது, நீ என்ன புரிஞ்சுக்கிட்டதே இவ்வளவுதானா என்றார். ஆனா இன்னுமே இளமதியின் முகம் தெரியாம இருக்கிறத பார்த்த அருட்செல்வன், சரி இங்க பாரு, இப்ப உனக்கு என்ன வேணும்? கார்வேந்தனை என் மகனா முறைப்படி நான் ஏத்துக்கிறேன். இந்த சொத்து முழுவதும் அவன் பேர்லயே எழுதி வைக்கிறேன். அவனா நினைச்சு நம்ம வாரிசுக்கு என்ன கொடுக்கறானோ கொடுக்கட்டும். இது போதுமா உனக்கு என்றதும் இளமதி சற்று தெளிந்தாள். அருட்செல்வம் சொன்னபடியே மறுநாள் வக்கீல வரவழைச்சு எல்லா ப்ரொசீஜர்களையும் பண்ணாரு. அருட்செல்வத்திற்கு தாய் தந்தை உடன் பிறந்தவர்கள்னு யாரும் இல்லாதனால இதை தடுக்கிறதுக்கும் யாரும் முன் வரல. கார்வேந்தனுடைய அப்பா முகிழ்வேந்தனுக்கும் அம்மா யாழ்னிக்கும் இவ்வாறு பண்றதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. தன் மகள் இளமதி குழந்தை இல்லாதப்போ தங்கள் மகன் கார்வேந்தனை
அவ எடுத்துட்டு போய் வளர்த்தினா. அது கூட ஒரு வகையில ஏத்துக்கிட்டாங்க. ஆனா இப்போ இளமதி கருவுற்றிருக்காளே, இனியாவது தங்கள் மகனை தங்களுக்கு திருப்பி கொடுத்துடக்கூடாதா என்ற எண்ணத்துல தன் மகள் இளமதியின் வீட்டிற்கு சென்ற யாழ்னி அவ கூட சமாதானமா பேசி பார்த்தா. இலா, நீ என்ன இன்னும் சின்ன குழந்தையா? கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி மாப்பிள்ளையின் சொத்தை என் மகன் மீது எழுதி வைப்பது தவறல்லவா அப்படின்னு என் மகன் அப்படிங்கிற வார்த்தைய அழுத்தம் திருத்தமா சொன்னான். அதை கேட்ட இளமதி முகம் சிவக்க தன் அம்மாவை முறைச்சு பார்த்தா. அம்மா, கார்வேந்தன் இனி உனக்கு மகன் இல்லை, எங்களுக்கு மூத்த மகன். நாளை காலையிலே நாங்கள் சட்ட ரீதியா தத்தெடுத்துக்க போகிறோம் என்றாள். அதை கேட்டு சற்று கவலையுற்ற குரல்ல, இலா, நான் சொல்றத கேளு. நம்ம குடும்பத்துக்கே அவன்தான் முதல் ஆண் வாரிசு. அவனை இப்படி குடும்பத்திலிருந்து பிரிச்சு நீ மட்டும் சொந்தம் கொண்டாடணும் நினைக்கிறது ரொம்ப தப்பு இல்லையா இளமதி என்று பொறுமையுடன் சொன்னார். அதுக்குத்தான் உங்களுக்கு சித்தப்பா பார்வேந்தனின் பையன் மாரவேந்தன் இருக்கானே, அவனை உங்க குடும்பத்துக்கு வாரிசா வச்சுக்கொள்ள கூடாதா? ஆனா என்ன ஆனாலும் கார்வேந்தனை நான் தரமாட்டேன் என்றாள் பிடிவாதத்துடன். அவள் வருத்தும் தன் கணவன் முகில் வேந்தன் கிட்ட யாழ்னி போராடி பார்த்து அங்கேயும் தோத்து போனா. இளமதி மீது அளவுக்கு அதிகமான பாசம் வைத்த முகில்வேந்தன் தன் மகளுக்கு எதிராக அவர் பேசவே இல்லை. வந்த காரியம் தோற்ற வருத்தத்தோட மறுபடியும் திரும்பி சென்றா யாழ்னி. அவ ஆசைப்படி புகுந்த வீட்டு வாரிசானான் கார்வேந்தன். அதன் பிறகு நடந்ததெல்லாம் கனவாங்கிற மாதிரி இருந்தது. இளமதிக்கு அடுத்த 8வது மாதம் 2 பெண் குழந்தைகள் பிறந்தாங்க. அதுல ஒன்று இறந்தே பிறந்தது. அதை நினைச்சு ரொம்ப வருந்தினாங்க தம்பதியினர். ஆனா இன்னொரு குழந்தை நல்ல நலமோட இருந்ததுனால அதை கண்டு நிம்மதி அடைஞ்சாங்க. ஆனா குழந்தை பிறந்த 2வது நாள்லயே குழந்தைக்கு பொம்மை எல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டு தீவுக்கு வெளியில டவுனுக்கு போன அருட்செல்வம் உயிரோடு வீடு திரும்பவே இல்லை. அப்படி அருட்செல்வம் இறந்தது தன்னாலதான் அப்படிங்கிற குற்ற உணர்வு இன்னைக்கும் கார்வேந்தனை உயிரோடு கொண்டுட்டு இருக்கும். அன்று நடந்த சம்பவத்தை இன்னைக்கு நினைச்சு பார்த்தான் கார்வேந்தன். அருட்செல்வத்தின் அரண்மனை தீவுக்கு நடுவுல இருக்கிறதுனால டவுனுக்கு போகணும்னா அப்பெல்லாம் சின்ன மோட்டார் படகுல தான் பயணம் செய்ய வேண்டி வரும். தன்னோட 8 வயசு கார்வேந்தனை கூட்டிட்டு போனாரு அருட்செல்வம். குழந்தைக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கிக்கிட்டு படகுல வரும்பொழுது கால் தவறி கார்வேந்தன் கடல்ல விழ அவனை காப்பாத்த அருட்செல்வம் கடல்ல குதித்தாரு. கார்வேந்தனை காப்பாத்திட்டு அங்க தன்னோட உயிரை இழந்தாரு அருட்செல்வம். அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் கார்வேந்தனோட மனசுல பசுமரத்து ஆணி போல பதிஞ்சு போச்சு. தன் கணவன் இறந்ததற்கு கார்வேந்தன் தான் காரணம்னு இதுவரைக்கும் தன் அக்கா குற்றம் சாட்டி ஒரு வார்த்தை கூட சொன்னதில்லை. தன்னந்தனி பொண்ணா இருந்து தான் கையில இருந்த கை குழந்தை வான்மதிய செல்லமா வளர்த்தினான். தன் கணவன் விட்டு சென்ற தொழிலை கார்வேந்தன் தலை எடுக்கிற வரைக்கும் அவளை கட்டி காத்தா. வருடங்கள் போக போக கார்வேந்தனுக்கு தொழில அதிக பயிற்சி தேவைப்பட்டுச்சு. அதுக்காக தன் தாத்தா பருதிவேந்தனை அணுகினா இளமதி. தாத்தா, கார்வேந்தனை எங்க வீட்டு வாரிசா உருவாக்கி தொழில கொடி கட்டி பறக்கிற மாதிரி அவனுக்கு பயிற்சி கொடுத்து எனக்கு திருப்பி கொடுக்கணும். அது உங்களால மட்டும்தான் முடியும். எனக்காக இதை நீங்க செஞ்சுதான் ஆகணும் என்றால். இளமதியோட சாமர்த்தியத்தை பருதிவேந்தனால மெச்சாம இருக்க முடியல. இளமதி, நான் ஒரு பிசினஸ் மேன், எந்த ஆதாயமும் இல்லாம நான் இதை செய்ய மாட்டேன் என்றார். தாத்தா, நான் உங்க பேத்தி, என்கிட்டயே பேரம் பேசுறீங்களே என்று குறைப்பட்டவளிடம், துபார் இளமதி, நீ கல்யாணம் பண்ணிட்டு இன்னொரு வீட்டுக்கு போனியே, இங்கிருந்து கோடிக்கணக்கில் நீ சொத்தையோ இல்ல நகையோ எடுத்துட்டு போயிருந்தா கூட நான் சந்தோஷமா விட்டு கொடுத்துருப்பேன். ஆனா நீ எடுத்துட்டு போனது எங்க வீட்டு மூத்த வாரிசு. உன் அம்மா அப்பா கிட்ட நான் எவ்வளவோ முறை கார்வேந்தனை கொடுக்க வேண்டாம்னு சொன்னேன். ஆனா அவங்க உமையில இருக்கிற பாசத்தால நான் சொல்றத கேட்கவே இல்லை. இப்ப கூட நாங்க இழந்து நிக்கிறது எங்க வீட்டு ஒரே வாரிசு கார்வேந்தனை என்றார் பருதிவேந்தன். அவர் பேசுறத கேட்ட இளமதி ஒரு வினாடி குற்ற உணர்வுல தலை குனிஞ்சா. பிறகு நிமிர்ந்து, சரிதான் தாத்தா, கார்வேந்தனை உங்களை மாதிரி நீங்க உருவாக்கி தர நான் உங்களுக்கு திரும்ப என்ன பண்ணணும் சொல்லுங்க என்றாள். அவளை கூர்மையா பார்த்த பருதிவேந்தன், கார்வேந்தன் இனி உனக்கு மட்டும் சொந்தமில்லை, எங்களுக்கும் எங்க சாம்ராஜ்யத்துக்கும் சேர்த்து அவன் சொந்தமாகணும். எனக்கப்புறம் உன் குடும்பத்தை மட்டும் கிடையாது, என் குடும்பத்தை பொறுப்பையும் அவன்தான் ஏத்துக்கணும். இதை நீ ஒத்துக்கிட்டே ஆகணும், அதுக்கு நீ எழுதியும் தரணும் என்றார்.
அதை கேட்டு ஒரு வினாடி அதிர்ந்தவ பிறகு வேற வழி இல்லாம ஒப்புக்கிட்டா. ஏன்னா அவளுக்கும் இப்போ ஆண் வாரிசு இல்லை. தன் கணவன் விட்டு சென்ற தீவு மக்களையும் தொழிலையும் கட்டிக்காக்க கார்வேந்தனால மட்டும்தான் முடியும். இப்போ தொழில் எதிரிகள் அதிகமாயிட்டாங்க. இனி அவங்கள சமாளிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்னு தோணுச்சு இளமதிக்கு. அதனால தன் தாத்தா சொன்னதுக்கு சம்மதம் தெரிவிச்சா. இளமதி சம்மதம் சொன்னதும் குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பாட்டி வேண்மதியும் கார்வேந்தனுடைய அம்மா யாழ்னியும் ஸ்வீட் செஞ்சு கொண்டாடினாங்க. வேண்மதியோட பொண்ணு செல்வமதிக்கும் வானரசனுக்கும் கூட இந்த விஷயம் ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு. ஏன்னா தன்னோட மகள் ரோஜாவோட வாழ்க்கையில கார்வேந்தன் கணவனா வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. இனி அது நிறைவேறிடும்னு நினைச்சாங்க. இதுல மகிழ்ச்சி அடையாத 2 பேர் இருந்தாங்கன்னா அது முகில்வேந்தனோட தம்பி பார்வேந்தனும் அவருடைய மனைவி செம்பாவியும் மட்டுமே. காரணம், அப்போதுதான் அவங்களுக்கு பையன் பிறந்து 2 வயசு முடிஞ்சிருந்தது. கார்வேந்தனை இளமதி அவள் வாரிசா அழைச்சிட்டு போனதும் இனி தங்கள் மகன் மாரவேந்தன் தான் இந்த சாம்ராஜ்யத்தின் வாரிசுன்னு நினைச்சு பேராசைப்பட்டிருந்தாங்க. பார்வேந்தனுடைய தங்கை செல்வமதியின் மகள் ரோஜாவை தன் மகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா சொத்து முழுவதும் மாரவேந்தன் கிட்டேயே வந்துடும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. ஆனா இப்போ தன் தந்தை பருதிவேந்தன் அத்தனையும் கொட்டி பாழாக்கிட்டாருன்னு ரொம்ப வருந்தினாங்க. அதே வருத்தத்தோட தன் அம்மா வேண்மதியை நாடி போனாரு பார்வேந்தன். தன் பையனுடைய கவலையை உணர்ந்த வேண்மதி, பாரி, உன் அப்பா இந்த குடும்பத்துக்கு எது செஞ்சாலும் அது நல்லதுக்கேன்னு புரிஞ்சுக்கோ. இப்போ உன் மகனுக்கு 2 வயசு தான் ஆச்சு. கார்வேந்தனுக்கு வயசு இப்போ 9 ஆயிடுச்சு. உன் அப்பாவுக்கு இப்பெல்லாம் உடம்பு கொஞ்சம் முடியறதே இல்லை. அவருக்கு பின்னாடி தொழில் பண்ண ஆள் வேணும். அவருடைய அத்தனை தொழில் ரகசியங்களையும் கார்வேந்தனுக்கு சொல்லி கொடுத்துட்டான். உங்க எல்லாரையும் அவன் நல்லா பார்த்துப்பான். உங்க அப்பாவை நம்பு, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ என்று தன் மகனை சமாதானம் பண்ணி அனுப்பி வச்சாரு வேண்மதி. இப்படி தன் பழைய நினைவுகளே மூழ்கின கார்வேந்தனை விஷ்ணு அழைச்சான். பாஸ், நாளைக்கு விடிஞ்சா தீபாவளி. நம்ம கொடுத்த போனஸ் பத்தலைன்னு யூனியன் தலைவர் வந்து இங்க ஒரே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் என்றான். ஒரு வினாடி கண்களை இறுக மூடி திறந்தான். அவரை உள்ள வரச்சொல்ல விஷ்ணு என்றான். பிறகு கொஞ்ச நேரத்திலேயே 45 வயது மிக்க ஒருவன் உள்ள நுழைஞ்சான். கார்வேந்தனோட பஞ்சாலையில வேலை செய்யற யூனியன் தலைவன் தான் அவன். இவன் பேரு முருகேசன். பெரிய மீசையை வச்சுக்கிட்டு வாயில புகையில சொதப்பிக்கிட்டு திமிரா உள்ள வந்தவன் கார்வேந்தனை பார்த்தபடியே பக்கத்துல இருந்த நாற்காலியை இழுத்து போட்டு உட்கார்ந்தான். கார்வேந்தனும் கையில தன்னோட பேனாவை வச்சுக்கிட்டு கால் மேல் கால் போட்டுக்கிட்டு நாற்காலியில சுழன்றபடியே, சொல்லுங்க மிஸ்டர் முருகேசன், நான் உங்களுக்கு என்ன செய்யணும் என்றான். ஏன் சார், உங்க வலது கை விஷ்ணு நான் என்ன விஷயமா வந்திருக்கேன்னு உங்ககிட்ட சொல்லவே இல்லையா என்று தென்னாவட்டா கேட்டவன், எங்களுக்கு இந்த தடவை நீங்க கொடுத்த போனஸ் பத்தாது சார், மேலே ஏத்தி கொடுங்க என்றான் திமிராக. ஹோ, எவ்வளவு வேண்டும் என்று முருகேசனை பார்த்து கேட்டதும் அவன் கண்கள் ஆசையில மின்னுச்சு. அவன் சொன்ன தொகையை கேட்ட கார்வேந்தன் உள்ளுக்குள்ள அதிர்ச்சியும் ஆத்திரமும் அடைஞ்சாலும் அத முகத்துல துளி கூட காட்டாம, இது ரொம்ப பெரிய தொகையா இருக்கே முருகேசன், இதுல ஏதாவது காம்ப்ரமைஸ் இருக்கா என்று நக்கலா கேட்டான். அதுக்காகவே காத்துட்டு இருந்த முருகேசன், இருக்கு சார், இந்த தொகையை நீங்க எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்தா உங்களுக்கு கோடிக்கணக்கில் நஷ்டமாயிடும். வேணா ஒன்று பண்ணலாம், சிம்பிளா 50 லட்சத்தை மட்டும் எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா பிறகு நான் உங்களை தொல்லை பண்ணவே மாட்டேன், இல்லைனா தொழிலாளர்களை வச்சு ஸ்ட்ரைக் பண்ணுவேன் என்றான். ஓ, ஒரு நிமிஷம் முருகேசன், என்னை யார் பார்க்க வந்தாலும் ஒரு குறும்படத்தை அவங்களுக்கு காட்டுறது வழக்கம் என்றவன் அங்கிருந்த பெரிய ஸ்கிரீனை ஆன் பண்ணி, ஒரு 5 நிமிஷம் மட்டும் இதை பார்த்துருங்க, அதுக்கப்புறமா நம்ம பேரம் பேசலாம் என்ன என்றபடி ரிமோட்டை எடுத்து அதை ஆன் பண்ணான். அதுல ஓடிய குறும்படத்தை கண்டு ரொம்பவுமே அதிர்ந்து போனான் முருகேசன். ஏன்னா அது லைவ் வீடியோ. தானும் கார்வேந்தனும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருந்த உரையாடல் அதுல போயிட்டு இருந்தது. அவன் 50 லட்சத்தை கேட்டது தெளிவா பதிஞ்சிருந்தது. அதுல ரொம்ப பெரிய அதிர்ச்சியோட கார்வேந்தனை திருப்பி பார்த்தான் முருகேசன். அந்த கருப்பன் அரக்கன் முருகேசனை நக்கல் பார்வை பார்த்தபடி உட்கார்ந்துட்டு இருந்தான். என்ன முருகேசா, இதுக்கே இப்படி பேய் அரைஞ்ச மாதிரி உட்கார்ந்துட்டா எப்படி? அடுத்த வீடியோக்களையும் நீங்க பார்க்க வேணாமா என்றவன் அடுத்ததையும் பிளே செஞ்சான். அதுல கடந்த ஒரு மாசமாவே முருகேசன் பஞ்சாலையில வேலை எதுவுமே செய்யாம அங்கங்க நின்று சிகரெட்டை பத்த வச்சுட்டு ஊதிட்டு இருந்தான். அதை பார்த்தவனுக்கு ஏசியிலும் வியர்த்து போச்சு.
ஒரு பஞ்சாலையில நெருப்ப பத்த வச்சுட்டு இருக்கீங்களே, இந்த ஒரு வீடியோ போதும் நீங்க ஜெயிலுக்கு போறதுக்கு என்றவன் கிட்ட, சார் சார் அது அது வந்து என்று இழுத்தபடி அவன் எழுந்து நிற்கவும், அட முருகேசா, என்ன அதுக்குள்ள எழுந்துட்டீங்க போல, உட்காருங்க, இன்னும் ஒரு ஸ்பெஷலா ஒரு வீடியோ வச்சிருக்கேன், உட்கார்ந்து அதையும் பார்த்து ரசிங்க என்றவன் அடுத்த வீடியோவை ஆன் பண்ணான். அதுல முருகேசன் கார்வேந்தனின் தொழில் எதிரியுமான ஒரு பெரிய மனிதனுடன் பேரம் பேசிட்டு இருந்தான். முருகேசன் அந்த தொழில் எதிரியிடம் கை நீட்டி பணம் வாங்குறது அப்படியே அந்த வீடியோவில் பதிவாயிருந்தது. அதை பார்த்ததும் ஓடி வந்து கார்வேந்தனுடைய காலில் இறுக்கமா பிடிச்சு அங்கே விழுந்துட்டான் முருகேசன். சார் சார் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க, என் பொண்ணுக்கு அடுத்த மாதம் கல்யாணம் வச்சிருக்கேன், அதான் பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி பண்ணிட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க, என்னை வேலையை விட்டு அனுப்பிடாதீங்க என்று கண்ணீர் விட்டு கதறினான். அதை கேட்டவன் அவன் டேபிள் டிராயர்ல இருந்து சில லட்சங்களை எடுத்து அவன் டேபிள் மேலே போட்டான். அதை மிரட்சியோட பார்த்த முருகேசன் கிட்ட, இன்னும் உங்க சர்வீஸ் முடிய 15 வருஷம் இருக்குமா முருகேசன், இது உங்க வாழ்நாள் சம்பளம், எடுத்துட்டு கிளம்புங்க, இனி என் கம்பெனியில உங்களை நான் பார்க்கவே கூடாது என்றான் கடுமையாக. சார் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, என்னை மன்னிச்சிடுங்க, இனி அப்படி பண்ண மாட்டேன் என்று அவனிடம் சொல்லும் பொழுது அவன் கைகளை நீட்டி மறுத்தான். போதும் முருகேசன், எனக்கு என் முதுகுல குத்துபவர்களை எனக்கு மன்னிச்சு பழக்கமே கிடையாது. இந்த பணம் கூட உங்களுக்காக இல்லை, உங்க பொண்ணோட கல்யாணத்துக்காக தான், இப்ப நீங்க கிளம்பலாம் என்றான் இறுகிய முகத்தோடு. அவன் அப்பவும் போகாம அங்கே நிற்கவும் விஷ்ணுவை கூப்பிட்டான். விஷ்ணு வந்து முருகேசனை இழுத்துட்டு போய் வெளியில விட்டான். அவன் போனதும் தன்னோட போனை எடுத்து எப்பவும் போல மதிவதனைய பார்த்தான். பார்த்தவனுக்கு கண்கள்ல கொலை வெறி தாண்டவம் ஆடிச்சு. ஏன்னா அங்க மாறன் கொடுத்த தீபாவளி ஸ்வீட்டை 2 பேரும் ஷேர் பண்ணி ஊட்டி விட்டுட்டு சிரிச்சிட்டு இருந்தாங்க. அடுத்த துரோகி, இவளை என்ன செய்யறான் பாரு என்று மனசுல கடுப்போட நினைச்சுவன் அடுத்த வினாடியே தன் அலுவலகத்திலிருந்து கிளம்பி வேகமா வெளியே கிளம்பினான். விடிஞ்சா தீபாவளியாம். அது கூட எனக்கு தெரியல, தனக்கு யாரோ ஒருத்தர் சொல்லிதான் தெரியுதுன்னு மனசுல குமைஞ்சு போனான். மாறன் கொடுத்த ஒரு ஸ்வீட்டை எடுத்து சாப்பிட்டா. கடந்த வருஷம் இந்த தீபாவளியை அவ எப்படியெல்லாம் கொண்டாடினான்னு இப்ப நினைச்சு பார்க்கும்போது அவளுக்கு அழுகை முட்டிக்கிட்டு வந்தது. மதிவதனி தன் வீட்டுல செல்லம்மா ஆடம்பரமா வாழ்ந்தவ. அப்பா, இந்த அம்மாவை பாருங்கப்பா, சும்மா என்னை திட்டிக்கிட்டே இருக்காங்க என்று கத்திய மறு வினாடி மகேஸ்வரன் அங்கு தோன்றினார். ஹேய் வந்தனா, ஏன் குழந்தைய சும்மா நல்ல நாள் அதுவுமா திட்டிகிட்டே இருக்க என்று கேட்டார். ஆமாமா, உங்க பொண்ணு பச்சை குழந்தை பாருங்க, தொட்டில போட்டு ஆட்டுங்க என்று கணவனை திட்டினாள். ஏய் என்னாச்சு வந்தனா என்று கேட்டவரிடம், பின்ன என்னங்க, இன்னைக்கு தீபாவளி, இவளுக்கு அது தெரியுமா இல்லையா, எப்படி வந்து நிக்கிறா பாருங்க, குளிக்காம பல்லு கூட விளக்காம, நான் இனி பூஜையை எப்ப தொடங்க முடியும், காலையில பூஜை பண்ணாம மத்தியானமா பூஜை பண்ண முடியும் என்று அங்கலாய்த்தாள். தன் மனைவியோட கவலையை புரிஞ்சவரு, நீ ஏண்டா இன்னும் குளிக்காம நிக்கிற என்று தன் மகளை பார்த்து கேட்டாரு. அப்பா அது வந்து என்று மகள் இழுக்கவும், சொல்லுடி சொல்லு, உன் அருமை அப்பா கேட்கிறாருல, வாயை திறந்து சொல்லு, உன் அப்பாவுக்கு மனம் ரொம்ப குளுகுளுன்னு இருக்கும் என்றவள், உங்க தங்க பொண்ணு நைட்டு ஃபுல்லா பப்பு பார்ட்டின்னு ஊர் சுத்திட்டு நைட்டு 3 மணிக்கு தான் வீட்டுக்கே வந்தா, அப்புறம் எப்படி காலையில நேரத்தில் எந்திரிக்க முடியும் என்று கத்தினாள். அடடா சரிதான் விடு வந்தனா, மும்பை வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம், சும்மா குழந்தைய போட்டு திட்டிட்டு இருக்காத, டேய் நீ போடா போய் சீக்கிரம் குளிச்சுட்டு வா என்று மகளை கொஞ்சி அனுப்பினார். விடுங்க விடுங்க, இப்படி செல்லம் கொடுத்து தண்ணி தெளிச்சே விட்டுருங்க, இவ போற இடத்துல என்ன மாதிரி எல்லாம் சிக்கி சீரழிய போறாளோ என்று புலம்பியபடி கிச்சனை நோக்கி போனா வந்தனா. அதை கேட்டுக்கிட்டே மாடி ஏறி போன மதிவதனி, அம்மா கவலையே படாத, வீட்டோட மாப்பிள்ளையா எவன் கிடைக்கிறானோ அவனைத்தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் என்று கத்திக்கிட்டே போனான். திமுற பாத்தீங்களா உங்க பொண்ணுக்கு என்று புலம்புன தன்னோட அம்மாவை மகேஸ்வரன் சமாதானம் பண்ணி உள்ள அனுப்பி வச்சாரு. அன்னைக்கு நடந்தத இன்னைக்கு நினைச்சு பார்த்தா மதிவதனி, தன் அம்மா அன்னைக்கே சொன்னாலே என்ன மாதிரியெல்லாம் சீரழிய போறாளோன்னு, அவ சொன்னது இன்னைக்கு நடந்தே போச்சேன்னு நினைச்சு மௌனமா கண்ணீர் வடிச்சா. அந்த கண்ணீரோடையே தூங்கியும் போனா மதிவதனி. எப்பவும் போல விடியற் காலையில 4 மணிக்கு கண்ணை விழிச்ச மதிவதனி வானத்துல வெடிச்சிட்டு இருந்த பட்டாசு சத்தத்தை கேட்டு ஏக்கமா பெருமூச்சு விட்டா. தனக்கினி எப்ப விடியுமோ என்று நினைச்சபடி அறையோட பெரிய விளக்க போட்டதும் ஒரு வினாடி அதிர்ச்சியில உறைஞ்சே போனான். ஏன்னா அந்த இரவு விளக்குல
தன்னையே பார்த்தபடி சுவர்ல சாஞ்சிட்டு மார்பின் குறுக்கே கைகளை கட்டிக்கிட்டு நின்றுட்டு இருந்தான் அந்த கருப்பன். அவனை பார்த்ததும் தான் பார்க்கறது கனவா நினைவான்னு தெரியாம கண்களை மறுபடியும் நல்லா கசக்கி விட்டபடி நல்லா விழிச்சு பார்த்தா. அவனேதான், அந்த கருப்பனேதான். கருப்பனை அவள் அறையில பார்த்ததும் அவளுடைய உணர்வுகளை என்னன்னு சொல்றது? அப்பப்பா, இவனை பார்த்து எத்தனை மாசம் ஆயிடுச்சு. தாலி கட்டினப்ப பார்த்தது, அவளை இங்க கொண்டு வந்து விட்டுட்டு கடைசியா லிப்ட்ல போகும்போது பார்த்தது. இந்த 6 மாசத்துல அவன்கிட்ட எத்தனை மாற்றம். முகமெல்லாம் கருத்து இறுகி இன்னும் கடினமா தெரிஞ்சது. அவனை பார்த்த வினாடி இதயம் தொண்டை வழியா வெளியே குதிச்சிடுமோங்கிற பயத்திலேயே இருந்தா. அவனுடைய சிவந்த ரத்தம் கசிய துடிக்கும் விழிகள் தன்னை விழுங்க வரும் புளிய போல இருந்தது. அவனையே பார்த்துட்டு இருந்தவளுக்கு அடுத்து என்ன பண்றதுனே தெரியல. அவனோ தன் அழுத்தமான காலடிகளோட அவனை நோக்கி விழிகளை விரித்து பார்த்துக்கிட்டே இருந்தான். அவன் வந்துகிட்டே இருந்தான். அவ பக்கத்துல வந்ததும் அவளுடைய படுக்கையில அவளுக்கு இருபுறமும் கையை வச்சு ஊன்றி அவள் முகத்தருகே குனிஞ்சான். பிறகு அவள் கண்களையே பார்த்தவன், என்னடி இந்த 6 மாசத்துல நான் யாருன்னே உனக்கு மறந்து போயிடுச்சு போல என்றவன் அவள் கழுத்துல கை வச்சு தாலி எடுத்து வெளியே போட்டான். இத உனக்கு கட்டினவன் நான் தான், நினைவிருக்கா என்று கேட்டதும் மதிவதனிக்கு அப்பதான் சுயநினைவே வந்துச்சு. ஓ, நல்ல நினைவிருக்கே. தாலி கட்டியதும் கடமை முடிஞ்சதுன்னு அனாதையா விட்டுட்டு போனவரை மறக்க முடியுமா என்ன என்று அதே துடுக்குத்தனமான ஆத்திரத்தோட பல்ல கடிச்சுப்படி கேட்டவளை ரசிச்சு பார்த்தான் அந்த கருப்பன். நினைவிருந்தா சரிதான் என்று எழுந்து அவள் படுக்கையில் பக்கத்துல உட்கார்ந்தவன், நான் கூட உனக்கு புது பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சதும் என்ன மறந்துட்டியோன்னு நினைச்சேன் என்றான். புது பாய் ஃப்ரெண்டா? யாரது என்று மதிவதனி புரியாம பார்க்கவும், அதாமா உன் புது காதலன் நேத்து ஸ்வீட் வந்து ஊட்டி விட்டானே. ஆமா, உன் பழைய காதலன் கிருஷ்வா, அவன் என்னம்மா ஆனா? அது சரி, உனக்குத்தான் பல காதலர்கள் இருக்காங்களே, ஒருவன் போனா இன்னொருத்தன் என்று அசால்ட்டா தோலை குலுக்கினான். தினமும் 10 பெண்களோட உல்லோசமா பொழுத கழிப்பவன் 6 மாசமா தனியா அனாதையா இருப்பவகிட்ட வந்து ஒழுக்கத்தை பத்தி பேசுறான் என்று ஆத்திரப்பட்டவ, இவனுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு நினைச்சா. ஆமா, அவர் எனக்கு புது பாய் ஃப்ரெண்டு தான், அதுக்கு என்ன இப்போ என்று சொன்னவள் ஒரு வினாடி அதிர்ந்து போனான். ஆமா, இவனுக்கு எப்படி இங்க மாறன் வந்து போனது தெரியும்? 2 பேரும் ஸ்வீட் ஊட்டி விட்டதை பத்தியெல்லாம் சொல்றானே, அதெல்லாம் இவனுக்கு எப்படி தெரியும் என்று நினைச்சவள் உடனே அறையை சுத்தி தன் பார்வையை ஓட்டினான். ஒருவேளை எல்லா இடத்துலயும் கேமரா வச்சிருப்பானோ என்று பயந்தபடியே அவனை திரும்பி பார்த்தா. அவ அப்படி பார்க்கறத பார்த்தவனுக்கு உள்ளூர சிரிப்பு வந்துச்சு. ஹலோ மேடம், நீங்க நினைக்கிறது 100% கரெக்ட். நான் இங்க கேமரா வச்சிருக்கேன், நீங்க என்ன பண்ணாலும் எனக்கு தெரிஞ்சிடும் என்றவனை பார்த்து அதிர்ச்சியோட விழிச்சா. ஆனா எதுக்காக அவளை ஏன் இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுக்கணும் என்று நினைச்சவ அதை அப்படியே கேட்டான். அதை கேட்டு தோலை குலுக்கினவன், நீ இந்த தண்டனைக்கு உரியவள், ஏற்றவள், அதனாலதான் இந்த தண்டனையை உனக்கு கொடுத்திருக்கேன் என்றான் ஒற்றை வரியில். அதை கேட்டு ஆத்திரம் அடைஞ்சவ, என்ன தண்டிக்க நீங்க யாரு? உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? அப்படி நான் தப்பே பண்ணியிருந்தாலும் அதுக்கு தண்டனை கொடுக்க கோர்ட் இருக்கு, போலீஸ் இருக்கு, நீங்க யார் அதை செய்ய என்று கடுப்போட கேட்டா. அப்படி நான் என்னதான் தப்பு பண்ணேன், அதையாவது சொல்லுங்களேன் என்று கேட்டவள் கிட்ட, நீ சட்டப்படி தண்டிக்கப்பட வேண்டியவளே அல்ல, தர்மப்படி தண்டிக்கப்பட வேண்டியவள், அதனாலதான் என்று சொன்னதும், சரிதான், அப்படி நான் என்னதான் தப்பு பண்ணேன், அதையாவது சொல்லி தொலையுங்களேன், தெரிஞ்சுக்கிறேன் என்றாள். நீ என்ன தப்பு பண்ணேன்னு உனக்கே ஒரு நாள் புரியும், அப்போ நம்ம இதை பத்தி பேசிக்கலாம், சரியா? நான் இப்போ உன்னை பார்க்க வந்ததுக்கு காரணமே வேற என்றவன் அவளை நேரா பார்த்து, இனி அந்த மாறன் உன்கிட்ட பேச இங்க வரக்கூடாது, நீ அவன் கூட பழகக்கூடாது என்றான் கடுமையாக. அதை கேட்டு மதிவதனியோட கண்கள் படப்படுத்துச்சு. ஏன் என்றால் ஒற்றை வார்த்தையில். ஏன்னா நீ யார் கூடயும் பேசக்கூடாது, அதான் உனக்கு தண்டனை என்றதும் அவளுக்கு பத்திக்கிட்டு வந்தது. ஹலோ, இதை சொல்ல நீங்க யாரு? என் வாழ்க்கை என் இஷ்டம், நான் யார் கூட பேசுறேன் பேசக்கூடாதுன்னு கட்டுப்படுத்துறதுக்கு நீங்க யாரு என்று ஆத்திரத்துடன் கேட்டவளை உறுத்தும் விழிகளோட பார்த்தபடி அவளுடைய கன்னத்தை அழுத்தமா பிடிச்சான். 10 பவுன்ல கடவுள் சாட்சியா வச்சு தாலி கட்டின உன் புருஷன் கிட்டையா நீ யாருன்னு கேட்கிற? அந்த அளவுக்கு வந்துட்ட இல்ல?
தப்பு உன் பேர்ல இல்லம்மா, நான் உன் புருஷன்னு உனக்கு நினைவுபடுத்தாதது என் தப்பு தான் என்றவன் அவளை பிடிச்சு இழுத்து அவளுடைய படுக்கையில படுக்க வச்சான். மேல நடக்கவிருப்பதை உணர்ந்து அவனை தடுக்கிறதுக்கு முன்னமே அவன் அவள் மேல படர்ந்திருந்தான். அவனை தள்ளிவிட முயன்ற அவளுடைய கைகளை மேல தூக்கி அவனுடைய ஒரு கையால அவற்றை அழுத்தி பிடிச்சவன் அவள் துடிக்க துடிக்க அவள் இதழ்களை சிறைப்பிடிச்சான். ரொம்ப நேரம் அவள் இதழ்களை சுவைச்சான். அப்பப்பா, அவளுடைய இதழ்கள்ல அப்படி என்ன கண்டானோ? தேன் குடித்த வண்டு போல மயங்கினான். எந்த பெண்ணிடமும் அவன் பார்க்காத சுகத்தை அவகிட்ட கண்டான். அவளோ இது போன்ற அனுபவத்தை அனுபவித்து அறியாதவ என்பதால கண்களை இறுக மூடிக்கிட்டா. அவள் இதழ்களை வெகு நேரமா இதமா சுவைச்சுவன் அவளுடைய கண்களை காண முயற்சி பண்ணான். அவள் இறுக்கமா அதை மூடிட்டு இருக்கவும் கண்ணை தர என்றான். ஆனா அவ கண்களை திறக்காம தலையை மறுப்பாக அசைக்கவும் அதில் எரிச்சல் அடைஞ்சவன் அவள் உதடுகளை வலிக்குமாறு கடிச்சு வச்சான். அந்த வலியில கண்களை பட்டென்று திறக்கவும் அவளை நேரா பார்த்தவன், கண்களை மூடாத, எனக்கு என்கிட்ட பெண்கள் மயங்கி கிடக்கிறதான் ரொம்ப பிடிக்கும் என்றான். அதை கேட்டதும் அவளுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வர மறுபடியும் தன் கண்களை இறுக்கமா அழுத்தமா மூடினான். அதை பார்த்தவனுக்கு திமிரப்பாரு ராட்சசி, நான் சொல்றதை கேட்கவே கூடாதுன்னு முடிவு செஞ்சிருக்கா போல இருக்கு என்று நினைச்சவ மீண்டும் அவள் உதடுகளை கடிச்சான். அந்த வழியில அவள் கண்களை திறப்பான்னு எதிர்பார்த்தான். ஆனா அவள் அந்த கருப்பனின் அழகிய ராட்சசி அல்லவா, இன்னும் அழுத்தமா கண்களை மூடிக்கிட்டா. அவனுக்கு வந்த கோவத்துல அவள் உதடுகளை கடிச்சு கொதறினான். ஆனாலும் அப்பவும் வலியில முழங்கினாலே தவிர கண்களை மட்டும் திறக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 10 நிமிஷம் கழிச்சு அவள் உதடுகள்ல ரத்தம் கசியவும் வேற வழி இல்லாம அவளை விட்டு விலகினான். ராட்சசி என்று வெளிப்படையாகவே திட்டினான். எழுந்து நின்று அவளையும் எழுப்பி நிறுத்தினவன், இங்க பாருடி, உனக்கு இதான் கடைசி. இன்னொரு தடவை அந்த மாறன் கிட்ட நீ பேசக்கூடாது. அப்படி நீ பேசி நான் பார்த்தேன், இது மாதிரி பல தண்டனைகளை நீ அனுபவிப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய உதடுகளை அழுத்தமா சுண்டி விட்டபடி மாயமா மறைஞ்சு போனான். அவன் போனதும் அவளுக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருந்தது. கருப்பு ராட்சசன் எப்படி கடிச்சு கொதறிட்டு போயிருக்கான் பாரு என்று மனசுல திட்டினவன் இவனை எப்படியாவது பழி வாங்கணும்னு நினைச்சா. ராஸ்கல், கல்யாணங்கிற பேர்ல தன்னை கொண்டு வந்து யாருக்கும் தெரியாம இவன் வீட்டுல சிறை வச்சதோட இல்லாம இவனுக்கு நான் யார் கூடயும் பேசக்கூடாதான். இருக்கட்டும், இவனை கதர் அடிக்கிறேன் பாரு என்று மனசுல கருவியபடி குளிச்சுட்டு வந்தவ நல்ல புது சேலையா அங்க இருக்கிற வைர நகைகளை எல்லாம் அணிஞ்சுக்கிட்டு அழகு சாதனங்களால தன்னை மிகவும் நேர்த்தியா அழகுபடுத்திக்கிட்டா. இத்தனை மாசமும் தன் தனிமைய, அழுகைய, வேதனைகளை கேமரா வழியா ரசிச்சிருக்கான் அந்த கருப்பன். இனி அவனுக்கு அந்த சந்தோஷத்தையும் திருப்தியும் கொடுக்க போறதே இல்லை. இனி நல்லா சாப்பிடணும், தன் உடலை நல்லா வச்சுக்கணும், இங்க இருக்கிற அழகான புடவைகளை கட்டிட்டு வைர நகைகளை டெய்லியும் போட்டுக்கிட்டு அந்த மாறன் கூட பழகணும். அவனுடன் பழகினா இவனுக்கு எரிதா, எரியட்டும் எரியட்டும், நல்லா எரியட்டும், எரிய வைக்கிறேன் என்று மனசுல சபதம் எடுத்தா அந்த கருப்பனின் அழகிய ராட்சசி. என்னங்க, தீபாவளி நல்ல நாள், அதுவுமா இப்படி முகத்தை தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் என்று கேட்டவாறு அறைக்குள்ள பலகாரத்தை எடுத்துட்டு வந்தா வேண்மதி. தன் மனைவியை பார்த்த பருதிவேந்தன், இந்த வயசுலயும் நீ ரொம்ப அழகா இருக்கியாமோ என்று சிரித்தபடி சொல்லவும் அதை கேட்ட வேண்மதி அந்த வயசுலயும் முகம் சிவந்தா. பிறகு தன் கணவனுக்கு ஒரு ஸ்வீட்டை எடுத்து ஊட்டி விட்டவ, அது சரி, பேச்ச மாத்தாம விஷயத்துக்கு வாங்க, என்னாச்சு, ரொம்ப டல்லா இருக்கீங்களே என்று கேட்டாள். அதெல்லாம் ஒன்றும் இல்லை வேண்மதி, நம்ம பேரன் கார்வேந்தனை நினைச்சுதான் ரொம்ப கவலையா இருக்கு. தன் அக்கா மேல கண்மூடித்தனமா பாசம் வச்சுட்டு இருக்கான். ஆனா இளமதி எவ்வளவு சுயநலமானவன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இது தெரியாத காரி அவளுக்காக ஏதாவது தீர்க்கவே முடியாத பாவத்தை செஞ்சு வச்சிருவானோன்னு ரொம்ப பயமா இருக்கு என்றார் கவலையோட. அதை புரிஞ்சுக்கிட்ட வேண்மதி, நீங்க வேணா கார்வேந்தனை மறுபடியும் கூப்பிட்டு பேசி பாக்குறீங்களா என்று கேட்டாள். வேண்டாமா, அவன் சொன்னா கேட்கக்கூடிய ஆளே இல்லை. அவனுடைய பிடிவாதமும் கோபமும் நமக்கு தெரியாதா? என்ன வேண்டாம்னு சொல்றாலும் அதை வேணும்னு செய்வான் என்றவருக்கு பழைய நினைவுகள் வந்து போச்சு. தன்னோட 2 பசங்களுக்கும் ஆண் மகன்களே பிறக்காதோன்ற கவலையில 20 வருஷம் வாழ்ந்தவருக்கு 20 வருஷம் கழிச்சு முகில்வேந்தனுக்கு காரி பிறந்தான். அந்த வினாடி பருதிவேந்தன் பட்ட சந்தோஷத்துக்கு அளவே இல்லைன்னு சொல்லலாம். தன் சாம்ராஜ்யத்தை ஆள ஒருத்தன் வந்துட்டான்னு நினைச்சு
தாங்கிட்ட பணிபுரிஞ்ச அத்தனை பேருக்கும் சொந்த வீடே கட்டி கொடுத்தாரு. ஆனா அந்த சந்தோஷம் கொஞ்ச நாட்கள் கூட நிலைக்கல. முகில்வேந்தனுடைய பெரிய மகள் இளமதி கல்யாணமாயி குழந்தை இல்லைன்னு சொல்லி கார்வேந்தனை எடுத்துட்டு போயிட்டா. அவர் முகில்வேந்தன் கிட்டையும் யானை கிட்டையும் பல முறை அவனை கொடுக்கவே வேண்டாம்னு தடுத்தாரு. ஆனா 2 பேரும் பெத்த பொண்ணுக்காக அவளை தடுக்கவே இல்லை. அப்பா கவலைப்படாதீங்க, ஒரு நாள் இளமதிக்கும் குழந்தை பிறக்கும். அப்போ கார்வேந்தனை நம்ம கிட்டயே அவ திருப்பி கொடுத்துருவா, அது வரைக்கும் அவ வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாரு முகில்வேந்தன். ஆனா பருதிவேந்தனுக்கு இளமதியோட குணம் நல்லாவே தெரியும். அவளுடைய குணம் உடும்பு பிடியானது. பிடிச்சா ஒரே பிடிதான். கண்டிப்பா கார்வேந்தனை கொடுக்கவே மாட்டான்னு நினைச்சாரு. அவர் நினைச்சது போரே நடந்துச்சு. இளமதி கருவுற்ற போதும் கார்வேந்தனை சட்டப்படி ஸ்வீகாரம் எடுத்துக்கிட்டா. அதை நினைச்சு ரொம்ப வருந்தினாரு பருதிவேந்தன். அப்போ அவருடைய 2வது மகன் பாரிவேந்தன், அப்பா கார்வேந்தன் போனா என்னப்பா, நமக்கு தான் என் மகன் மாரவேந்தன் இருக்கானே, அவனை உங்க சாம்ராஜ்யத்துக்கு வாரிசாக்குங்க என்றார். அதை கேட்ட பருதிவேந்தனுக்கு அதுல உடன்பாடு இல்லை. தன் சாம்ராஜ்யத்தை ஆள கார்வேந்தன் தான் சரியான ஆளுன்னு நம்பினாரு. அதுக்கு ஒரு சரியான காரணமும் இருந்துச்சு. அவருடைய பரம்பரையில 2 தலைமுறை விட்டு பிறக்கிற ஆண் குழந்தைக்கு வலது மணிக்கட்டுல ஒரு வேல் போன்ற மச்சம் இருக்கும். அந்த குழந்தை தான் வருங்காலத்துல இந்த சாம்ராஜ்யத்தையே ஆள்வான். அப்படி பிறந்தவன் தான் கார்வேந்தன். மாறன் கையில அது மாதிரி எந்த மச்சமும் இல்லை. ஆனா பருதிவேந்தன் கையில அது போன்ற மச்சம் இருந்தது. அவருக்கு பிறந்த முகிலனுக்கும் பாரிக்குமே அந்த மச்சம் இல்லை. அதனாலதானோ என்னவோ இன்னைக்கும் இந்த சாம்ராஜ்யத்தை பருதிவேந்தன் தான் கட்டி ஆள்றாரு. அவருக்கு பிறகு காரிவேந்தன் வரவேணும் அப்படிங்கறதான் பருதிவேந்தனோட தீராத வேட்கையா இருந்தது. ஆனா இளமதி கார்வேந்தனை தத்தெடுக்கவும் தன் உலகமே தலைகீழா மாறினது போல உணர்ந்தாரு. அவருக்கு பிறகு இந்த சாம்ராஜ்யமே அழிஞ்சிடுமோன்னு பயந்தாரு. ஆனா விதி அருட்செல்வத்தை பலி வாங்கி மறுபடியும் இளமதிய தன்கிட்டமே கொண்டு வந்து நிறுத்தியது. அதை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாரு பருதிவேந்தன். ஆனா எவ்வளவு முயன்றும் கார்வேந்தனை தன் அக்கா பாசத்திலிருந்து அவனை வெளியில கொண்டு வரவே முடியல. இன்னைக்கு அவனுக்காக பல பாவங்களை செய்ய துணிஞ்சிட்டான் கார்வேந்தன். இப்படி பலவற்றை யோசிச்சுக்கிட்டே உட்காண்டிருந்த போது கதவை தட்டிக்கிட்டு உள்ள வந்தா அவருடைய மகள் செல்வமதி. அவளை பார்த்ததும் பருதிவேந்தனுக்கு முகம் இறுகி போச்சு. அதை கண்ட செல்வமதி, அப்பா உங்களுக்கு என்ன கண்டாலே பிடிக்கலையா, நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன் என்று கூறியதும் தான் தாமதம். நீ பண்ணது உனக்கே நினைவில்லையா செல்வா? கார்வேந்தனுக்கு ரோஜாவை பிடிக்கலங்கிறது உனக்கு தெரியுமா தெரியாதா? அவளை கார்வேந்தன் கூட பழக சொல்லி கட்டாயப்படுத்தின. அவளும் உன் பேச்சை கேட்டு அவன் மேல போய் போய் விழுந்து பழகினான். அதன் விளைவு என்ன ஆச்சு பாத்தியா? அவன் இங்க வர்றதையே நிறுத்திட்டான். மேலும் அவன் நமக்கே தெரியாம ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வந்து சிறை வச்சிருக்கான். எல்லாம் உன்னால வந்தது என்று குற்றம் சாட்டி பேசினார் பருதிவேந்தன். தன் அப்பா சொன்னதை கேட்ட செல்வமதி தன் அம்மா வேண்மதி கிட்ட முறையிட்டா. பாருங்கம்மா அப்பாவை, நான் உங்க பேத்தி நல்லதுக்கு தானே செஞ்சேன். அது மட்டும் இல்லாம கார்வேந்தனை பத்தி ரொம்ப தப்பு தப்பா கேள்விப்பட்டேன். நிறைய பொண்ணுங்க கூட இளமதி வீட்டுல இருக்கும் போதே கூத்தடிக்கிறான்னு. கல்யாணமானா எல்லாம் சரியா போயிடும் நினைச்சேன். இவன் இப்படி ஊர் மேய்ச்சிட்டு இருந்தா யாரு பொண்ணு கொடுப்பாங்க? அதனாலதான் நம்ம ரோஜாவோட அப்பா கிட்ட பேசி சமாதானம் பண்ணி கார்வேந்தனுக்கும் உங்க பேத்திக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்க முயற்சி பண்ணேன். இது ஒரு தப்பா, குற்றமா என்று வராத கண்ணீரை வரவழைச்சு பேசுவோம். அதை கண்டு எரிச்சல் அடைஞ்சா வேண்மதி. துபார் செல்வா, நீ சமாதானம் பண்றேன்ற பேர் வழியில கார்வேந்தனை தப்பா பேசிட்டு இருக்க. அப்புறம் இதெல்லாம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். நல்ல நாள் அதுவுமா என்கிட்ட வாங்கி கட்டிக்காத. தயவு செஞ்சு இங்கிருந்து கிளம்பு. நான் அப்புறமா அவன்கிட்ட வந்து பேசுறேன் என்று கண்டித்து மகளை அனுப்பி வச்சாரு வேண்மதி. செல்வமதி பேசிட்டு போனதுல இருந்து பார்வேந்தனுடைய முகம் இன்னும் சுண்டி போச்சு. அவள் தவறா எதுவும் சொல்லவில்லையே. தன் பேரன் பெண்கள் விஷயத்தில் மிகவும் மோசமாகவே நடந்துக்கிறான். அவன் குணம் இப்படி மாறி போனதற்கு அந்த இளமதி தான் காரணம்னு நினைச்சவருக்கு அவள் மேல கொலவெறியே வந்துச்சு. அங்க ரோஜாவோட அறையில, ஹே ரோஜா, ஹாப்பி தீபாவளி என்று மாறன் ஒரு அழகான பொக்கைய அவகிட்ட நீட்டவும் அதை பார்த்து மாறனை ஒரு புழு மாதிரி பார்த்துட்டு தேங்க்யூ என்று வாங்கி அங்க இருக்கிற படுக்கையில பொத்துன்னு தூக்கி வீசினா. அதை பார்த்தவனுக்கு முகம் வாடி போச்சு. மாறன் ரோஜா பிறந்தது முதல் அவள் மேல் கண்மூடித்தனமான ஆசையை வளர்த்துட்டு இருந்தான். முறை பொண்ணு அப்படின்னு பெரியவங்க சொன்னதும் அவன் ஆசை இன்னும் பல மடங்கு ஆயிடுச்சு.
ஆனா ரோஜாவுக்கோ அவனை கண்டாலே பிடிக்காது. அவளுடைய ஆசையெல்லாம் கார்வேந்தன் மேலதான். அது மாறனுக்கும் நல்லாவே தெரியும். கடந்த வருஷம் ரோஜாவே அவளுடைய வாயால கார்வேந்தனை தான் காதலிக்கிறத பத்தி சொன்னான். இதே மாதிரி ஒரு தீபாவளியில சென்ற வருடம் பூங்குத்தோட வந்து ஐ லவ் யூ சொன்னான் மாறன். அதை கேட்ட ரோஜா கொஞ்சம் கூட சலிக்காம, சாரி மாறன், என்னால உன்னை காதலிக்க முடியாது, நான் கார்வேந்தன் மாமாவை தான் காதலிக்கிறேன் என்றதும் உடைஞ்சு போனா மாறன். அண்ணனும் உன்னை காதலிக்கிறானா என்று அடுத்த கேள்வியை கேட்டான். என்னவோ அதுதான் தனக்கு ரொம்ப முக்கியங்கிற மாதிரி. அதை கேட்டு எரிச்சல் அடைஞ்ச ரோஜா, ஆமா அவரும் தான் என்னை காதலிக்கிறாரு என்று வாய் கூசாம பொய்ய சொன்னான். அவரும் நானும் இன்னும் கொஞ்ச நாள்ல பெரியவங்க கிட்ட சொல்லி கல்யாணம் பண்ணிக்க போறோம் என்றாள். அதை கேட்டு உடைஞ்சு போன மாறன், இனி தான் இங்க இருக்கிறதுல எந்த பயனும் இல்லைன்னு நினைச்சுவேன் உடனே ஃபாரினுக்கு படிக்க போயிட்டான். இப்பதான் தன் அண்ணன் கார்வேந்தனுக்கு வேறொரு பொண்ணு கூட கல்யாணம் நடந்ததா கேள்விப்பட்டு இங்க ஓடி வந்தான். மறுபடியும் ரோஜாவோட வாழ்க்கையில தனக்கு இடம் கிடைக்காதாங்கிற ஆசையில அவளுக்காக காத்துட்டு இருந்தான். ஆனா அவளும் இன்னுமே தன்னை ஏத்துக்காம மறுக்கிறா அப்படின்னு மன வேதனையோட நினைச்சான். பிறகு ரோஜாவை நோக்கி, ரோஜா, இன்னைக்கு தீபாவளிக்காக நம்ம எப்பவுமே ஒரு கப்பல்ல ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்கும்ல, அங்க நான் போறேன், சாயங்காலம் நீ என் கூட வர்றியா என்று ஆர்வம் பொங்க கேட்டான். இல்ல மாறன், நான் வரல, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போறேன், நீங்க போயிட்டு வாங்க என்றபடி மாறன் வாங்கி வைத்திருந்த பட்டாசுகளை எடுத்து வெடிக்க ஆரம்பிச்சா ரோஜா. அவளவே ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்த மாறனுக்கு கோபம் தலைக்கேறிச்சு. பிறகு என்ன நினைச்சானோ மடமடன்னு படிக்கட்டுல இருந்து 16வது மாடியிலிருந்து மூச்சு வாங்க கீழே இறங்கினான். கீழே அழகான புடவை கட்டிக்கிட்டு தலை நிறைய மல்லிகைப்பூவை வச்சுக்கிட்டு தோட்டத்துல நின்றுட்டு இருந்த மதிவதனிய பார்த்தவனுக்கு மனசுல இனம் புரியாத நிம்மதியும் அமைதியும் வந்துச்சு. ஹலோ, ஹாப்பி தீபாவளி என்று தனக்கு பின்புறம் கேட்ட குரல்ல திடுக்கிட்டு திரும்பி பார்த்தவ அங்க மாறன் நிக்கிறத பார்த்து புன்முறுவல் பூத்தா. நீ சிரிக்கும் போது இந்த பூக்களை விட கொல்ல அழகா இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லவும் மறுபடியும் சிரிச்சு காட்ட தொடங்கிய தன் உதடுகளை அடக்கினபடி ஹாப்பி தீபாவளி என்றாள் பதிலுக்கு. அப்போ அவள் உதட்டுல இருந்த காயத்தை பார்த்தவன், ஆமா அங்க என்ன காயம் என்று கேட்டான். ஓ, அது வந்து ஒரு கருப்பு பூனை பராண்டிடுச்சு என்றாள் கடுப்போட. கருப்பு பூனையா? இந்த அரண்மனையிலையா என்று ஆச்சரியமாக கேட்டவன் கிட்ட, அதை விடுங்க மாறன், தீபாவளி எல்லாம் எப்படி போகுது என்று பேசினவ அவனை வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போய் நேற்று அமர்ந்திருந்த அதே சோஃபாவில் உட்கார வச்சா. அவளுக்கு இப்போ நல்லா தெரியும், இப்போ அந்த கருப்பன் அவளை தான் கேமரால பார்த்துட்டு இருப்பான்னு. அதனாலதான் அவனை அதே இடத்துல உட்கார வச்சு சிரிச்சு பேச ஆரம்பிச்சா மதிவதனி. தீபாவளி என்ன தீபாவளி, ஒரே போர் என்றான் மாறன். ஏன், என்னாச்சு என்று கேட்டவள் கிட்ட, நான் ஃபாரின்ல படிச்சுட்டு இருந்தப்போ கூட ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், இங்க வந்து ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ற மதி என்றான். என்னது மதியா என்று ஆச்சரியமா கேட்டவகிட்ட, ஆமா நீ மதிதான், உன்னை மதிவதனின்னு முழு பேர் சொல்லி கூப்பிடுறதுக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை, ஏதோ வேத்து ஆளை கூப்பிடுற மாதிரி இருக்கு. மதினா நெருக்கமான உறவு போல இருக்குல்ல, பிளீஸ் நான் உன்னை அப்படியே கூப்பிட்டுக்கிறேனே என்றவனிடம் அவளுக்கு மறுக்க தோன்றவில்லை. அவன் மதின்னு கூப்பிடும்போது அவளுக்கு தன் பெற்றோரின் நினைவு வந்து கண் கலங்குச்சு. அவளவே பார்த்துட்டு இருந்தவனுக்கு என்ன தோணுச்சோ, ஹேய் மதி, நம்ம சாயங்காலம் இன்னைக்கு வெளியே போலாமா என்று கேட்டான் ஆவல் பொங்க. அந்த கேள்வியில ரொம்பவுமே அதிர்ந்து போனவ, என்னது வெளியிலையா, நானா என்று திரும்பவும் கேட்டா. அட நீ மட்டும் இல்லம்மா, நம்ம 2 பேரும் சேர்ந்துதான் என்று திருத்தியவன் கிட்ட, ஆனா எப்படி, நீங்களும் இங்க வேலை செய்யறாரு தானே, என்ன எப்படி நீங்க கூட்டிட்டு போக முடியும் என்று நம்ப முடியாத குரல்ல கேட்டா மதிவதனி. ஏய் மதி, நானும் என் குடும்பமும் இங்க பல வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கோம் தெரியுமா, அதனால இங்க எனக்கு சில உரிமையும் இருக்கு, இங்க இருக்கிற விமானத்தை எடுத்துட்டு போக கூட எனக்கு பெர்மிஷன் கொடுத்திருக்காங்க தெரியுமா என்று தன் டிஷர்ட் காலரை தூக்கி விட்டபடி அவன் சொல்லவும் அவனை ஆச்சரியமா பார்த்தா. ஓ அப்படின்னா நம்ம போகலாம் என்றவள், ஆனா எங்க என்று திருப்ப கேள்வி கேட்டா. அது சஸ்பென்ஸ், நீ ரெடியாரு, சாயங்காலம் 5 மணிக்கெல்லாம் நானே உன்னை வந்து கூட்டிட்டு போறேன் என்றவன் அங்கிருந்து கிளம்பினான். இதையெல்லாம் கேமரால கார்வேந்தன் பார்த்துக்கிட்டு தான் இருந்தான். அவங்க என்ன பேசினாங்கிறது அவனுக்கு கேட்காது.
ஏன்னா அவ தனியா தானே இருக்க போறான்னு ஸ்பீக்கர் தேவைப்படாதுன்னு நினைச்சவன் ஆடியோ இல்லாத கேமராவை எல்லா பக்கத்துலயும் பொருத்திருந்தான். அதை நினைச்சு இப்போ ரொம்ப கோவமும் வருத்தமும் வந்தது அவனுக்கு. கையில் இருந்த மது பாட்டில தூக்கி போட்டான். அந்த சத்தத்துல உள்ள வந்த விஷ்ணு கிட்ட இதை கிளியர் பண்ணிடுன்னு சொல்லி அடுத்த பாட்டில எடுத்தான். அதை கண்டு ரொம்ப கவலையுற்ற விஷ்ணு, பாஸ், தீபாவளி அதுமா இப்படியெல்லாம் குடிக்க வேண்டாம், வாங்களேன் நம்ம போய் உங்க அம்மா அப்பாவை ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலாம், அவங்களும் சந்தோஷப்படுவாங்க, இங்க இருந்தா நீங்க ரொம்ப குடிப்பீங்க பாஸ் என்றான். யூ ஷட் அப், கெட் அவுட் என்று திருப்பி அவன் கத்தவும் அங்கிருந்து அமைதியா கிளம்பிட்டான் விஷ்ணு. ஓய்ந்து போய் படுக்கையில விழுந்த கார்வேந்தனுக்கு ரோஜா கிட்ட இருந்து அலைபேசி வரவும் அதை கண்டு கடுப்பானான். இவ வேற நேரங்காலம் தெரியாம என்று நினைச்சவன் அவள் அழைப்பை துண்டிச்சான். ஆனா மறுபடியும் அவ அழைக்க கடுப்பானான். இனி துண்டித்தால் நேர்லயே வந்து தொலைப்பா. இப்ப இருக்கிற மனநிலையில யாரையும் பார்க்கிற மூட்ல அவன் இல்லை என்று நினைச்சவன் அதை சட்டன் எடுத்து ஹலோ சொல்லு என்று எரிச்சலான குரல்ல சொன்னான். அதை கண்டும் காணாது போல ஹாப்பி தீபாவளி மாமா என்று கொஞ்சம் குரலில் பதிலுக்கு சொன்னான். ஹாப்பி தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பை துண்டிக்க நினைச்சான். ஆனா அவளோ மாமா மாமா என்று ரோஜாவின் குரல் கேட்கவும் என்ன சீக்கிரம் சொல்லி தொலை என்றான். மாமா, இன்னைக்கு தீபாவளியில நம்ம கப்பல்ல பார்ட்டி அது இதுன்னு ஒரே கொண்டாட்டமா இருக்கும், நம்ம போலாமா மாமா, நீ வாங்கல, ரொம்ப போர் அடிக்குது என்றாள் ஆவல் பொங்க. அவ கேட்டதுல ஒரு வினாடி யோசிச்சான். அங்க போனா நிறைய பொண்ணுங்க வருவாங்க, இன்னைக்கு நைட்டு அவனால கண்டிப்பா தனியா தூங்கவே முடியாது, கண்டிப்பா நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு பொண்ணு வேணும்னு நினைச்சுவேன். சரி கிளம்பி நேரா இங்கே வந்துரு, நான்லாம் அங்க வரல, சாயங்காலமா 2 பேரும் சேர்ந்து போலாம் என்றபடி போனை வச்சான். அதை கேட்ட மறுபக்கம் இருந்த ரோஜாவுக்கு மனசு ரொம்ப கொண்டாட்டமா இருந்தது. கார்வேந்தன் கூட வெளியில போறதெல்லாம் அவளை பொறுத்த வரைக்கும் பெரிய வரம். அவனுடன் தான் செல்லும் போது மற்ற பொண்ணுங்க பொறாம பார்வை பாப்பாங்க பாரு, அப்பப்பா, அவளுக்கு அதுல கர்வமா இருக்கும். அந்த சந்தோஷத்தோடையே அவள் நிறத்துக்கு பொருத்தமான சிவப்பு நிற கவுனை அணிஞ்சுக்கிட்டு கண்ணாடி முன்னாடி நின்று தன் அழக அப்படியும் இப்படியும் ரசிச்சா. கவுன் முழங்காலுக்கு மேல ஏறி நின்னுச்சு, மேல மார்பு வரை இறங்கியிருந்தது. கழுத்துல ஒரு வைர மாலையை அணிஞ்சுக்கிட்டு காதிலும் கழிலும் அதற்கு பொருத்தமான நகைகளை அணிஞ்சுக்கிட்டு கிளம்பினான். மாறன் சொன்னது மாதிரி அவனுக்காக காத்துட்டு இருந்தா மதிவதனி. அவளை அழைச்சிட்டு போக சரியா 5 மணிக்கெல்லாம் வந்துட்டான் மாறன். மதிவதனியின் அழக பார்த்து மெய் மறந்து நின்னான். கருப்பு நிற ஷிஃபான் புடவையில அங்கங்க வெள்ளை கற்கள் பல பலக்க, கழுத்திலும் காதிலும் வைர நகைகள் டால் அடிக்க, அதுக்கெல்லாம் சவால் விடுற மாதிரி அவளுடைய முத்துப்பற்கள் மின்ன நின்றுட்டு இருந்தா மதிவதனி. ஹேய் மதி, உன்னை இங்க இருக்கிறவங்க பார்த்தா என் மேலதான் கோவப்படுவாங்க. இந்த மாதிரி ஒரு அழகான தேவதைய மயக்கி நான் கூட்டிட்டு வந்திருக்கேனேன்னு அங்க இருக்கிறவங்கெல்லாம் பொறாமையில வயிறெறிய போறாங்க என்றான் சிரிச்சபடி. அந்த புகழ்ச்சியில முகம் சிவந்தா மதிவதனி. அதை கண்டு உற்சாகமா விசில் அடிச்சவன், சரி வா, இப்பவே லேட் ஆயிடுச்சு, நம்ம கிளம்பலாம் என்றபடி லிப்ட நோக்கி வேகமா போனவன் ஒரு வினாடி தயங்கி நின்னான். ஹேய் மதி, நில்லு, இந்த லிப்ட் 3ஆம் தளம் வரை வேலையே செய்யாது, அதை மறந்துட்டேன் பாரு, நீ வா, நம்ம படிக்கட்டிலே போயிடலாம் என்றவன் அங்கிருக்கிற மறைவான ஒரு இடத்தை நோக்கி விரைந்தான். அங்க ஒரு பெரிய கார்பெட் தெரிய அதை விளக்குனவன் வா போலாம் என்றான். அவன் விளக்கின கார்பெட்டை பார்த்து அதிர்ந்து போய் நின்னா மதிவதனி. அது படிக்கட்டுகள் இருக்கும் வழி, அதனாலதான் அதை மறைச்சிருக்காங்க போல இருக்கு என்று நினைச்சவள் அவனோட மேல ஏறி போனான். 3ஆவது தளம் வந்ததும் லிப்டை இயக்கி மொட்டை மாடிக்கு விரைந்தான். அங்க இருக்கிற விமான ஓட்டிக்கிட்ட பேசி விமானத்தை இயக்க சொன்னான். விமானத்துல ஏறி உட்கார்ந்து வானத்துல பறக்கிற வரைக்குமே மதிவதனிக்கு நம்பிக்கையே வரல. நாம வெளியில வந்துட்டோமா, அந்த தங்க கூண்டுல இருந்து பறவை மாதிரி பறக்க போறாமா அப்படின்னு நினைச்சவ அந்த தூய்மையான காற்றை முடிஞ்ச வரைக்கும் உள்ள இழுத்து சுவாசிச்சா. இந்த கற்பனுக்கு மட்டும் இது தெரிஞ்சா தான் அவ்வளவுதான் அப்படின்னு மனசுல பயம் ஒரு புறம் இருந்தாலும் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், இப்ப இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கலான்னு நினைச்சவ கீழே தெரிகிற கடலையும் இயற்கையும் ரசிச்சு பார்த்தா. அப்படி 2 பேரும் ரசிச்சுக்கிட்டும் பேசிச்சுக்கிட்டும் அவங்க இறங்கின இடம் ஒரு பெரிய கப்பல். அதை பார்த்து ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்ச மதிவதனி இது என்ன இடம் என்று கேட்டாள். ஹேய் மதி, பயப்படாத, இது நம்ம முதலாளியோட கப்பல் தான். ஏதாவது தீபாவளி புத்தாண்டெல்லாம் வந்தா இந்த மாதிரி பெரிய ஃபங்க்ஷன் இந்த கப்பல்ல நடக்கும், பெரிய பார்ட்டியே நடக்கும். இங்க இந்த கடலை சுத்தி இருக்கிற தீவுல
பெரிய பெரிய மனிதர்கள், பெரிய பெரிய பணக்காரர்கள் எல்லாரும் வந்து இங்க கலந்துப்பாங்க. இங்க ஆளுக்கு ஒரு டிக்கெட்டோட விலையே 5 லட்சம்னா பாத்துக்கோயேன். இங்க எல்லாமே கிடைக்கும். ஆடல் பாடல் கச்சேரி, அது மட்டும் இல்ல, ட்ரிங்க்ஸ், ட்ரக்ஸ் கூட கிடைக்கும் என்றான். என்னது, ட்ரக்ஸா என்று அதிர்ச்சியா கேட்டவர் கிட்ட, ஹட மதி, இங்க இதெல்லாம் சகஜம், நீ வா என்றபடி அவளை கையை பிடிச்சு கப்பலுக்குள்ள கூட்டிட்டு போனான். அங்க கப்பல் நடுவுல பெரிய ஹால் மாதிரி இருந்தது. அங்கங்க கும்பல் கும்பலா உட்கார்ற வகையில அழகழகான நாற்காலிகள், டேபிள்கள், கண்ணாடி குவளைகள் எல்லாமே இருந்தது. அங்க ஒரு ஓரத்துல பல ஃபாரின் சரக்குகள், பாட்டில்கள் அடுக்கப்பட்டு அதை ஊத்தி கொடுக்க ஆட்கள் பலர் நின்றுட்டு இருந்தாங்க. அதுக்கு பக்கத்துல பல பெண்கள் கவர்ச்சி உடையில நடனம் ஆடிட்டு இருந்தாங்க. அதை பார்க்க கழுகு கூட்டம் போல பல ஆண்கள் குடிச்சபடி ரசிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கு பக்கத்துல பல சூதாட்டங்களும் நடந்துட்டு இருந்தது. அங்க பெரிய பெரிய பணக்காரர்கள் பணத்தை இழக்க காத்துக்கிட்டு இருந்தாங்க. இதையெல்லாம் பார்த்த மதிவதனிக்கு சற்று பயம் கூட வந்தது. அப்படியே பார்வையை சுத்தி பார்த்துட்டு இருந்தவளுடைய பார்வை ஒரு இடத்துல ஆடாம அப்படியே அசையாம நின்னுச்சு. ஏன்னா அங்க நின்னுட்டு இருந்தவன் அவளுடைய கருப்பன். இவளை விட்டா குதறி எடுத்துருவான் போல மார்பின் குறுக்க கைகளை கட்டினபடி அவளைவே குறுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தான் அந்த அழகிய ராட்சசியோட கருப்பன்.